கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தந்தையின் இறுதி சடங்கிற்கு பணம் இல்லாமல் 4 குழந்தைகள் தவித்த நிலையில் கிராம மக்கள் தாமாக முன்வந்து வீடு வீடாக பணம் வசூலித்து இறுதி சடங்கை செய்த நெகிழ்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. பூட்டை கிராமத்தை சேர்ந்த கூலி விவசாய குடும்பத்தை சேர்ந்த தம்பதிகள் கமலக்கண்ணன், வசந்திக்கு லாவண்யா, ரீனா, ரிஷிகா என்ற 3 பெண் பிள்ளைகளும் அபினேஷ் என்ற ஆண் மகனும் உள்ளனர். கமலக்கண்ணனின் மனைவி வசந்தி கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த நிலையில் கமலக்கண்ணனுக்கு சிறுநீரக கோளாறு பாதிப்பு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் தாய் தந்தையை இழந்து தவித்த 4 குழந்தைகள் செய்வதறியாமல் நிர்கதியாய் நின்றனர். இதையடுத்து பொதுமக்கள் ஒன்று கூடி வீடு வீடாக சென்று பணம் வசூலித்து கமலக்கண்ணனின் இறுதி சடங்கை முன்னெடுத்து நடத்தி முடித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் வளாகத்தை சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சுத்தம் செய்தனர். சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஒன்றிணைந்து வழக்கறிஞர்கள் உழவார குழுவை தொடங்கியுள்ளனர். இவர்கள் குழு ஊர் கூடி தேர் இழுப்போம் என்ற தலைப்பில் தமிழகத்தில் உள்ள கோவில்களை சுத்தம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் ஆதிகேசவ பெருமாள் கோவிலை சுத்தம் செய்தது பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னையில் பேருந்து பயணத்தின் போது தனது முக்கிய ஆவணங்கள் உள்ள பை காணாமல் போனதாக கூறி பெண் ஒருவர் தனியார் ஆம்னி பேருந்தை சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சிறைப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காணாமல் போனது சவுதி அரேபியாவிற்கு செல்வதற்காக ராமேஸ்வரத்தில் இருந்து ஆம்னி பேருந்தில் சென்னைக்கு தாயுடன் வந்த தர்ஷினி என்பவரின் பை என தெரியவருகிறது. அந்த பெண் விமானத்தில் சவுதி அரேபியாவிற்கு செல்ல இருந்த நிலையில் அவரின் 5 பைகளில் 1 பை மட்டுமே காணாமல் போனதாக தெரியவருகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அப்துல் கலாம் சமாதி கிட்ட தான் நாங்கள் ஏறினோம். அவங்க மேனேஜர்கிட்ட நாங்கள் பேசின மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால் நாங்கள் பொய் சொல்கிறோம், காசுக்காக தான் நாங்கள் உட்காந்துக்கிட்டோம். ஏன்னா எனக்கு விடிய காலம் 3:45க்கு ஃப்ளைட்டு. நான் காசுக்காக உட்காந்துருப்பேனா இல்லை எனக்கு லக்கேஜ் கிடைக்குன்னு நான் உட்காந்துருப்பேன். ஆனால் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு 2 ரூபா கொடுத்தா ஓகே, அதாவது 2000 கொடுத்தா ஓகேன்னு கேட்குறாங்க. இது எனக்கு என்னென்னா அமௌண்ட் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு மற்ற பொருள்லாம் இருக்குல்ல, வாட்ச்லேருந்து எல்லாமே ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. எனக்கு அதெல்லாம் வேணும்ல, அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. திருவண்ணாமலை அருகே டீசல் டேங்கர் லாரி விபத்தில் பெண் ஒருவர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அருகே தென்னரசம்பட்டு பகுதியில் சென்னையிலிருந்து டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. அப்போது சாலையை கடக்க முயன்ற கலகாம்பாள் என்ற பெண் உயிரிழந்தார். டேங்கர் லாரி சாலையில் கவிழ்ந்ததால் கொட்டிய டீசலை அள்ள பொதுமக்கள் அலைமோதியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் திமுக சார்பில் நடைபெற்ற எஸ்ஐஆர் குறித்தான கலந்துரையாடலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்ததை அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் திமுகவில் இணைந்தது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள காய்கறி அங்காடி மையத்தில் வெங்காய மூட்டையை திருடி சென்ற நபரின் சிசிடிவி காட்சி வெளியானது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே கல்லூரி மாணவனை அரிவாளால் வெட்டிய வழக்கில் சிறார் 2 உட்பட 4 பேரை நாங்குநேரி போலீசார் கைது செய்துள்ளனர்.
தங்கையுடனான காதலை கைவிட மறுத்த கல்லூரி மாணவனை 4 பேர் சேர்ந்து வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் நடுவக்குறிச்சியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் நந்தினி அமிர்தா திருமணம் முடிந்த கையோடு மண்டபத்திலேயே சிலம்பமும் சுருள் வாளும் சுற்றி அசத்தினார். சிலம்பம் சுற்றியதை பார்த்து திருமண வீட்டிற்கு வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டதுடன் செல்போனில் வீடியோ எடுத்தும் மகிழ்ந்தனர். மேட்டுப்பாளையம் மலைப்பகுதியில் உலா வந்த காட்டு யானை வாகனங்களை சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக சுற்றித் திரியும் ஒற்றை யானை ஏற்கனவே அரசு பேருந்து ஒன்றை சேதப்படுத்தியது. இந்த நிலையில் இரவு மலைப்பாதையில் உலா வந்த யானை சாலையில் சென்ற 2 கார்களை ஆக்ரோஷமாக தாக்கியது. பரபரப்பான இந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.